கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். It's indeed a privilege once again to come on this platform and to share the word with you all this evening. இந்த மாலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு இணைப்பிலே இணைந்து உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். We hope and pray that you are all keeping well by the grace of God. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினாலே நலமுடன் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். We were studying from the life of Apostle Peter. அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். In our last class we were looking at the way he was called to follow the Lord. ஆண்டவரை பின்பற்றும்படியாக எப்படி அழைக்கப்பட்டான் என்பதை போன வாரத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். We'll just back up a little bit and brush through what we did last week and then go to today's lesson. கடந்த வாரத்திலே நாம் என்ன சிந்தித்தோம் என்பதை சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்றைக்கு பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். We saw that the Apostle Peter was called stage by stage to follow the Lord. ஆண்டவரை பின்பற்றும்படியாக ஒவ்வொரு கட்டமாக பேதுரு அழைக்கப்பட்டார் என்பதை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். John chapter 1 we saw that he was first introduced by his own brother Andrew. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவருடைய சொந்த சகோதரனாகிய அந்திரேயவினால் அறிமுகம் செய்யப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். And at that time the Lord gave him a new name, that is Peter, but did not ask him to follow. அந்த நேரத்திலே ஆண்டவர் அவருக்கு புதிய பெயர் பேதுரு என்ற பெயரை கொடுத்தார். ஆனாலும் தன்னை பின்பற்றும்படியான அழைப்பை அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கவில்லை. Later we saw in Matthew chapter 4 how when both Andrew and Peter were at the seaside, Jesus was walking by and he called both of them to follow the Lord. அதற்கு பிறகு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே பேதுரும் அந்திரேயாவும் இருந்தபோது அப்பொழுது ஆண்டவர் அந்த கடல் அருகே வந்து அவர்களை தன்னை பின்பற்றும்படியாக அழைக்கிறதை நாம் பார்த்தோம். And there we also saw that they left everything and followed. எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள் என்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். In Luke chapter 5 again we see that Peter is again at the sea. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பேதுரு திரும்பமாக கடலிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And there we see that the whole night he was fishing and caught nothing. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் பிடிக்கவில்லை பேதுரு. The Lord met him again and said, "Fear not, from here henceforth you will be catching men." அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை சந்தித்து பயப்படாதே, இது முதல் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆகுவாய் என்று ஆண்டவர் அவரை பலப்படுத்துகிறார். There also we see that he left all or forsook all and followed the Lord. அந்த இடத்திலும் நாம் வாசிக்கிறது என்னவென்றால் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றினான் என்று. And finally in John 21 we saw how Peter was again going for fishing. கடைசியாக யோவான் 21ஆம் அதிகாரத்திலே பேதுரு திரும்பமாக மீன் பிடிக்க எப்படி போனார் என்பதை நாம் சிந்தித்தோம். And there the Lord met him again. அங்கே ஆண்டவர் அவனை திரும்பமாக சந்திக்கிறார். And having met him he restored him back with the question of love. Do you love me more than this? ஆண்டவர் திரும்பமாக தன்னிடத்திலே நீ இவர்கள் எல்லாரிலும் என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேள்வி கேட்டு ஆண்டவர் திரும்பமாக தன்னிடத்திலே பேதுருவை சேர்த்துக் கொள்கிறார். And that was the final time when he was restored. அதுதான் கடைசியாக ஆண்டவர் பக்கமாக அவர் திருப்பப்பட்ட கடைசி சம்பவம். After that he did not go back again. He was restored forever. அவர் மீண்டுமாக ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவில்லை. அவர் என்றென்றைக்கும் ஆண்டவரோடு இருக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் திருப்பப்பட்டார். By way of conclusion we had said that the Lord did not throw away Peter because he left him many times. அநேக நேரம் ஆண்டவரை விட்டு அவன் பின்வாங்கினதினாலே ஆண்டவர் பேதுருவை உதறி தள்ளவில்லை என்பதை நாம் முடிவுரையாக கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். The Lord restored him each time he went back. ஒவ்வொரு முறை பேதுரு பின்வாங்கின போதும் ஆண்டவர் தன்னிடத்திலே பேதுருவை சேர்த்துக் கொள்கிறார். We saw the goodness of the Lord and the grace of the Lord in restoring Peter again and again. பேதுருவை திரும்பமாக தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிற தேவனுடைய நல்ல குணத்தையும் தேவனுடைய கிருபையும் நாம் பார்த்தோம். And in Psalm 23 we saw he restores our soul. என்னுடைய ஆத்துமாவை தேற்றி என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
This evening we are looking at another aspect of Peter's life. பேதுருனுடைய வாழ்க்கையில் இன்னொரு அம்சத்தை இந்த மாலை வேளையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். We are looking at Peter's career with the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பேதுரு செய்த ஊழியத்தை, அதாவது அவருடைய எதிர்கால வேலையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். During the gospel time or in the gospels we have the career of Peter along with Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பேதுரு ஊழியம் செய்கிறதை சுவிசேஷங்களிலே நாம் படிக்க முடியும். And one of the important things that we notice about Peter in the gospel is that he belonged to the inner circle of disciples. சுவிசேஷத்திலே நாம் பேதுருவை குறித்து படிக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்த உள்வட்டத்திலே இருந்த சீஷர்களில் பேதுருவும் இருந்தார் என்பதை நம் சுவிசேஷங்களிலே பார்க்க முடியும். I'm sure you remember that the Lord had at least 3 circles of disciples. ஆண்டவர் தன்னிடத்திலே 3 வட்ட சீஷர்கள் ஆண்டவருக்கு இருந்தார்கள். The 12 disciples are known to us, so we can call that as a middle circle. ஆகவே அதை மத்திய வட்டம் என்று நாம் அழைக்கலாம். ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். And these 3 disciples who were there very close to him, we can call them as the inner circle. ஆகவே இந்த 3 சீஷர்கள் ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். அதை உள்வட்டம் என்று நாம் அழைக்கலாம். And then the Lord had 70 disciples whom we can call them as the outer circle. ஆண்டவருக்கு இது அல்லாமல் வேறு 70 சீஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் வெளிவட்ட சீஷர்கள் என்று நாம் அழைக்கலாம். And so we have an inner circle, middle circle and an outer circle. உள்வட்டம், மத்திய வட்டம், வெளிவட்டம், இப்படியாக 3 வட்டமாக சீஷர்கள் ஆண்டவருக்கு இருந்தார்கள். 3, 12 and 70. 3, 12 பிறகு 70. It was Peter's privilege to be part of this inner circle of 3 disciples. ஆகவே இந்த உள்வட்டமாகிய 3 சீஷர்களில் ஒருவராக இருப்பது பேதுருக்கு கிடைத்த மகாபெரிய ஸ்லாக்கியம். And you see, on 3 occasions these 3 disciples came together. ஆகவே 3 சந்தர்ப்பங்களிலே இந்த 3 உள்வட்ட சீஷர்கள் கூடி வந்ததை நாம் படிக்க முடியும். I'm sure these are familiar to us, but I'm only just refreshing our memories. நாம் எல்லாருக்குமே நன்றாக அறிந்த வேத பகுதி தான், இருந்தாலும் உங்களுடைய நினைவை நான் புதுப்பிக்கிறேன். In Mark chapter 5 we read that the Lord was in the house of Jairus. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே எவ்வீருனுடைய வீட்டிலே ஆண்டவர் இருந்தார். And there to show the power of the Lord and to witness that Peter, James and John were there. ஆண்டவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்தத்தக்கதாக அதற்கு சாட்சியாக பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரும் அங்கே ஆண்டவரோடு இருந்தார்கள். And in Mark chapter 9 we read that the Lord was on the Mount of Transfiguration. மார்க் 9ஆம் அதிகாரத்திலே மறுரூபமலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதை நாம் படிக்கிறோம். To witness the glory of the Lord, these 3 disciples were there again. ஆண்டவருடைய மகிமையை பார்க்கத்தக்கதாக இந்த 3 சீஷர்களும் அங்கே இருந்தார்கள். And of course in Mark chapter 14 in the Garden of Gethsemane you see these 3 disciples again witnessing the sufferings or the sorrow of the Lord Jesus. மார்க் 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே பாடுபடுகிறதை, அவர் துக்கப்படுகிறதை காணும்படியாக இந்த 3 சீஷர்கள் அங்கே இருந்தார்கள். Now it is a good question to ask to ourselves or to the word of God itself. Why did he choose these 3 only to witness these 3 special incidents? இந்த 3 விசேஷமான சம்பவங்களை பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் ஏன் 3 சீஷர்களை மட்டும் தெரிந்து கொண்டார் என்பதுதான் நமக்கு வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. That's a very important question, but it's very difficult to answer that question. இது மிக முக்கியமான கேள்வி, ஆனால் இதற்கு பதில் சொல்வது மிக கடினமானது. Did the Lord have some favoritism towards these 3? ஆண்டவர் இந்த 3 பேர் மேலே பாரபட்சமாய் இருந்தாரா? Or did he love everybody equally? இல்லாவிட்டால் ஆண்டவர் எல்லா சீஷர்களையும் சரிசமமான அளவிலே அன்பு கூர்ந்தாரா? Why did he choose just 3 or just the 12 or just the 70? ஏன் ஆண்டவர் இந்த 3 பேரை இல்லது 12 பேரை இல்லாவிட்டால் 70 பேரை மட்டும் ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? Well, that same question we can ask ourselves also. Why did he choose me? Why did he choose you to believe in him or to follow him?
இதே கேள்வி நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ளலாம். ஆண்டவர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? இவ்வளவு ஜனங்கள் மத்தியிலே அவரை விசுவாசிக்கத்தக்கதாக நம்மை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? We can only answer with the word that we usually use. It is the sovereign grace of God. தேவனுடைய இறையாண்மை கிருபை என்ற வார்த்தையினால் மட்டுமே இதை நாம் விவரித்து சொல்ல முடியும். When we look at the Gospels, we understand that Apostle Peter was one of the first to be called, and his name stands top in the list of the apostles. ஆகவே சுவிசேஷங்களிலே நாம் படிக்கிறது என்னவென்றால், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட சீஷர்களில் முதன்மையானவராக பேதுரு இருக்கிறார். சீஷர்களுடைய பட்டியலிலே அவருடைய பெயர் தான் முதலாவதாக வருகிறது. But he never claimed to be superior or a leader among the 12. ஆனால் இந்த 12 பேர்களில் தான் முதன்மையானவன் அல்லது தலைமையானவன் என்று எப்பொழுதுமே அவர் உரிமை பாராட்டினது இல்லை. It is true that he often made himself very obvious to be a leader, but he never claimed superiority over the others. பல இடங்களிலே பார்க்கும்போது அவர்தான் பிரதானமாக தோன்றுகிறார். ஆனால் ஒரு இடத்திலும் கூட அவர்தான் பிரதானமானவர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளவில்லை. In 1 Peter chapter 5, in fact, if you read there, Apostle Peter, while writing about himself, he says, I am also an elder, and he's writing to the elders. 1 Peter chapter 5 and verse number 1. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மூப்பர்களுக்கு உடன் மூப்பனும் என்று மூப்பர்களுக்கு எழுதும்போது தன்னை உடன் மூப்பனாக அவர் சொல்லுகிறார். He did not say I am the senior elder or the elder, but an elder, one among the many. ஆகவே நான் தான் மூப்பன், நான் தான் பிரதானமான மூப்பன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. நான் மூப்பர்களில் உடன் மூப்பராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களில் ஒருவன். All right, that shows how the Roman Catholic claim that Peter was the first pope or superior to all others itself is out of scripture. ஆகவே இன்றைக்கு ரோம கத்தோலிக்கர்கள் உரிமை பாராட்டுவதை போல முதலாவது போப் அல்லது எல்லா பிஷப்களிலும் பிரதானமானவர் என்று சொல்லுகிறதெல்லாம் வேதத்துக்கு ஒவ்வாத காரியங்கள். Now when we look at the Gospels, we understand there are two main confessions that Apostle Peter made concerning the Lord Jesus. நாம் சுவிசேஷங்களிலே படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு செய்த மகா பெரிய அறிக்கைகளை நாம் படிக்க முடியும். We will turn in our Bibles to Matthew's Gospel chapter 16. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பலாம். I'll just look at a couple of verses there to refresh our memories. நம்முடைய நினைவுகளை புதுப்பிக்கத்தக்கதாக ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். Matthew 16, we read from verse 13 down to verse number 17. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள் வரை. பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். One of the great confessions that the whole scripture has about the Lord Jesus Christ is recorded here in Matthew 16. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தான அறிக்கைகள் மிக பிரதானமான அறிக்கை இங்கே நாம் படித்தோம். If you read in that context, the Lord was asking the disciples what people say about the Son of Man. மனுஷகுமாரனை குறித்து மனுஷர்கள் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் கேட்டார். The people had three proposals or three suggestions to make about what they understood about Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மக்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு மூன்று விதமான காரியங்களை மக்கள் வைத்திருந்தார்கள். Some said that he is John the Baptist. அவர் யோவான் ஸ்நானன் என்று சிலர் சொன்னார்கள். Why did they think that he is John the Baptist? ஏன் அவர் யோவான் ஸ்நானன் என்று சிலர் நினைத்தார்கள்? Well, that means there were some similarities between John and Jesus. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கக்கூடும். One of the outstanding similarity between Jesus
and John was the fact that their messages were very bold and straightforward. யோவான் ஸ்நானகனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள மிக பெரிய ஒற்றுமை என்னவென்றால் இருவரும் மிக தைரியமாக நேரடியாக பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். Just to show you an example, in Matthew chapter 3, we see how John the Baptist was preaching. அதை உங்களுக்கு உதாரணமாக காட்டுவதற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் எப்படி பிரசங்கிக்கிறார் என்று பாருங்கள். Look at verse number 7. 7ஆம் வசனத்தை பாருங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? Look at the way he is addressing the crowd. ஜனங்களை பார்த்து அவன் அழைக்கிற விதத்தை பாருங்கள். He is calling them as a brood of vipers. விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். He is not calling some sinners or some Gentiles, that kind of a title. பாவிகளே, புறஜாதிகளே என்ற தலைப்பை கொடுத்து அவர் அழைக்கவில்லை. He is calling the Pharisees and the Sadducees, who are the elite people of the Judaism. யூத மார்க்கத்தினுடைய மிக முக்கியமானவர்களாகிய பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து இவர் இப்படி அழைக்கிறார். What boldness and courage to address people like that. இப்படி மக்களை அழைப்பதற்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேண்டும். Today we call people dearly beloved in Christ, loving people, my dear beloved. We use such nice words, still people don't like to hear us. இன்றைக்கு மக்களை பார்த்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே என்றெல்லாம் மிக அருமையான வார்த்தைகளை நாம் சொல்லி அழைத்தாலும் மக்களுக்கு நம்மை பிடிக்க மாட்டேன் என்கிறது. But you see, John used such very strong words, very bold and powerful, and there were people flocking to hear him. யோவான் இங்கே மிகவும் பயங்கரமான கடுமையான தைரியமான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் மக்கள் திரளாக அவனிடத்தில் கூடி வந்தார்கள். If I use a similar expression like that to you, call you, I think this will be my last Bible study for you. இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளினால உங்களை அழைத்தால் இதுதான் என்னுடைய கடைசி வேத ஆராய்ச்சி கூட்டமாக இருக்கும். Now if you come to Matthew chapter 23, ஆனால் மத்தேயு 23ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது you will see how Jesus spoke. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பேசினார் என்பதை நாம் அங்கே படிக்க முடியும். Matthew 23 verse 33. மத்தேயு 23:33, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? You see, the same kind of expression that we saw from Matthew 3:7 used by John is also used by Jesus. யோவான் ஸ்நானகன் மத்தேயு 3:7 பயன்படுத்தின அதே வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்துகிறதை நாம் படிக்க முடியும். So there was some similarity in the very message of John and Jesus, in that it was very bold and powerful. ஆகவே யோவான் ஸ்நானகனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிரசங்கத்திலே ஒற்றுமை இருந்தது. அவர்கள் தைரியமாக நேரடியாக பிரசங்கித்தார்கள். So some people said, oh, this may be John come back to life. ஆகவே அவர்கள் சிலர் சொன்னார்கள், யோவான் ஸ்நானகன் தான் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார் என்று. Some said that he is Elijah. சிலர் சொன்னார்கள் அவர் எலியா என்று. Why did they think he is Elijah? அவர் எலியா என்று ஏன் சிலர் நினைத்தார்கள்? Elijah was a man of miracles. அற்புதங்களை செய்கிறவராக எலியா தீர்க்கதரிசி காணப்பட்டார். Jesus also was performing number of miracles. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அநேக அற்புதங்களை செய்து காண்பித்தார். So there was a power in miracles. ஆகவே அற்புதங்களிலே வல்லமை இருக்கிறது. So there was some similarity in that people saw, and they thought this is Elijah. ஆகவே இந்த ஒற்றுமையை மக்கள் கண்டு இவர் எலியா என்று சொன்னார்கள். Some said you are Jeremiah. சிலர் சொன்னார்கள் நீ எரேமியா என்று. What was in common between Jeremiah and Jesus? எரேமியாவுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? Jeremiah was a weeping prophet. எரேமியா அழுகிற தீர்க்கதரிசியாக இருந்தார். He is the one who said in the book of Lamentations, I wish my head was filled with water so that I could shed tears for the people of Israel. ஆகவே எரேமியா தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் இந்த ஜனங்களுக்காக புலம்பி அழுவேன் என்று சொல்லி இருக்கிறார். And Jesus also was weeping over Jerusalem. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். He was also a man of tears, acquainted with grief. அவர் கண்ணீர் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார்.
So there was some similarity in the manner of life and the way they lived between Jeremiah and Jesus. ஆகவே எரேமியாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்த வாழ்க்கையிலே சில ஒற்றுமைகள் காணப்பட்டது. But then the Lord was possibly not satisfied with the answers given by the people. மக்கள் கொடுத்த பதிலிலே நம்முடைய ஆண்டவர் திருப்தி அடையவில்லை. So he's pointing that question to the disciples. இப்பொழுது அந்த கேள்வியை சீஷர்களிடத்திலே கேட்கிறார். He's not asking only to Peter, actually he's addressing the whole crowd. இந்த பேதுருவிடத்திலே மட்டும் கேட்கவில்லை, முழு சீஷர்களிடத்திலே ஆண்டவர் கேட்டார். But in verse 16 we are told, Matthew 16:16, the answer is coming from the lips of Peter. ஆனால் மத்தேயு 16:16 வாசிக்கிறோம், இந்த பதில் பேதுருவுடைய வாயிலிருந்து வந்தது. You are the Christ, the Son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொல்லுகிறார். I'm sure you have learned the meaning of the word Christ. Christ means the anointed one. கிறிஸ்து என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். It is equal to the name of Messiah in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே மேசியா என்ற வார்த்தையினுடைய அர்த்தமும் இதுதான். And when you say you are the anointed one, it is implied that he is a prophet, priest and a king. நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்வதில் இருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறது என்னவென்றால், அவர் ஆசாரியர், தீர்க்கதரிசி, ராஜா. Because in the Old Testament, the kings and priests and prophets were anointed to appoint to that office. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வேலைக்கு நியமிக்கப்படும் போது அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். And so you see, Peter, though he's an uneducated man, he is getting a special insight of revelation into the personality of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆள் தன்மையிலே இருக்கக்கூடிய அந்த வெளிப்பாடை பேதுரு படிப்பறிவில்லாதவராய் இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு விதத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறார். And we read, he says that the Son of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். And I have mentioned earlier that the word son means one who is equal to or having the same nature of. நான் ஏற்கனவே சொன்னேன், குமாரன் என்றால் சரிசமமானவர், பிதாவின் தன்மை உடையவர் என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். The one who is born to is one of the meanings for the word son. ஆகவே குமாரன் என்பது இவருக்கு பிறந்தவர் என்பது குமாரனுடைய அர்த்தங்களில் ஒன்று. But then we also know that the word son means having the same nature of or quality of. ஆகவே குமாரன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் அதே தன்மை, அதே குணாதிசயங்கள் உடையவர் என்பது. This was a matter of divine revelation that Peter received. இது தெய்வீக வெளிப்பாட்டை, இந்த வெளிப்பாட்டை பேதுரு பெற்றார். It is not something that he invented or imagined. இவரே கற்பனை செய்து இவரே கண்டுபிடித்த காரியம் அல்ல இது. It is not something that he was taught by his relatives or friends. அவருடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ கற்றுக் கொடுத்த காரியம் அல்ல இது. And so what a great statement. No theologian has ever made a greater statement than this. இதை விட பெரிய அறிக்கையை எந்த ஒரு இறையியல் வல்லுனரும் இதுவரைக்கும் செய்ததில்லை. The second confession that Peter made is found in John's Gospel chapter 6 and verse 68. பேதுரு செய்த இரண்டாவது மகாபெரிய அறிக்கை யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்திலே இருக்கிறது. Let us read that verse please. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. In that context we see some disciples were leaving. இந்த பின்னணியத்திலே பார்க்கிறோம் என்றால் சில சீஷர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். Verse 66 tells some disciples went back. 66ஆம் வசனம் சொல்லுகிறது, சீஷர்களில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். Well, may not be the 12 disciples, maybe some of the 70 or others who are following. அந்த 12 சீஷர்கள் அல்ல, 70 சீஷர்களில் சிலர் அல்லது வேறு சில சீஷர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். When he saw these disciples leaving, he did not stop them and ask them, why are you leaving? இந்த பின்வாங்கி போகிற சீஷர்களை பார்த்து, ஏன் நீங்க பின்வாங்கி போகிறீர்கள், நில்லுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை. He did not even ask them to find out, we can make some adjustment, try to stay. He was not trying to keep people, following him. ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்கள் நில்லுங்கள், நாம் சில காரியங்களை சரி செய்து நாம் ஒன்றாயிருப்போம் என்று எந்த முயற்சியும் ஆண்டவர் அங்கே எடுக்கவில்லை. Immediately he is asking the 12, you also want to go away?
12 சீஷர்களை பார்த்து உடனடியாக கேட்டார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? That means he's saying, the door is wide open. I'm not forcing discipleship. ஆகவே இந்த கதவு திறந்திருக்கிறது, யாரும் சீஷர்களாக இருக்கும்படியாக பலவந்தம் நான் செய்கிறதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். But look at the great confession made by Apostle Peter. அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த மகா பெரிய அறிக்கையை பாருங்கள். There are two things mentioned there: who you are and what you have. நீர் யாராயிருக்கிறீர், உம்மிடத்திலே என்ன இருக்கிறது? Verse 69 says, we believe and are sure that you are that Christ, the Son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் என்று 69ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். There is no doubt about the fact that you are the Christ, the Son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லுகிறார். And then in verse 68 he says, what you have the words of eternal life. உம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று அவர் சொல்லுகிறார். In other words, what you have is more than enough for us. உம்மிடத்தில் இருக்கிறதே எங்களுக்கு போதுமான அளவு இருக்கிறது. Who you are and what you have. நீர் யாராயிருக்கிறீர், உம்மிடத்தில் என்ன இருக்கிறது? This is something that Apostle Peter confessed by way of divine revelation. தெய்வீக வெளிப்பாட்டினாலே பேதுரு அப்போஸ்தலன் இப்படிப்பட்ட மகாபெரிய அறிக்கையை செய்தார். As we look at further the life of Apostle Peter in the Gospels, சுவிசேஷங்களிலே மேலும் அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வாழ்க்கை குறித்து நாம் படிக்கும் பொழுது, we not only see the confessions he made, but we also understand the commissions he received from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற கட்டளை கூட நாம் பார்க்கிறோம். அவர் செய்த அறிக்கை மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற கட்டளை கூட நாம் பார்க்கிறோம். He was given a twofold commission from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து ரெண்டு விதமான கட்டளை அவருக்கு கொடுக்கப்பட்டது. Now look at that first one in Luke chapter 22. முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். Verse number 31 and 32 we'll read together. 31 32 வசனங்களையும் சேர்த்து வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். Now here is the commission he is receiving from the Lord: strengthen your brethren. உன் சகோதரரை சிறப்படுத்து என்ற கட்டளையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார். Now in other words, there will come a time when your brethren will be weak and they are not able to go forward. You must go and strengthen them to go ahead. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உன்னுடைய சகோதரர்கள் பலவீனம் அடைந்து அவர்கள் சோர்ந்து போய் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களிலே நீ போய் அவர்களை சிறப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். But the point here is, Simon himself or Peter himself was actually to be strengthened because the devil decided to have him. ஆனால் இங்கே பேதுருவே பலப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் சாத்தான் அவனுக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறான். But what an encouragement to read in that portion. The Lord says, I have prayed for you. நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்வது நம்ம எவ்வளவாக உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. It's a very personal word from the Lord. I prayed for you, Peter, so that you will be delivered from this problem. இந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை ஆகும்படியாக நானே உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்வது எவ்வளவு தனிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது. Beloved, we definitely know that at the right hand of the Father, the Lord is interceding for us. In fact, he is praying for us. அருமையானவர்களே, பிதாவின் வலது பாரசத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். That is a great encouragement for us. நமக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய காரியம் அதுதான். And when we are converted or when we are strengthened, we need to strengthen others. நாம் பலப்பட்ட பின்பு நாம் மற்றவர்களை பலப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். When we look at Acts chapter 2, you remember, along with the 12 disciples, he was standing boldly and proclaiming the gospel. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது மற்ற 11 கூட எழுந்து நின்று பேதுரு தைரியமாய் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Later on to the scattered believers, he writes 2 epistles and he is encouraging them because
they were going through so much of persecution. பிறகு சிதறி போன சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் அதிக உபத்திரவத்திலே கடந்து போகிற வேளையிலே அவர்களை பலப்படுத்தும்படியாக 2 உற்சாகப்படுத்தக்கூடிய நிருபங்களை பிற்பாடு அவர் எழுதுகிறார். So through his speaking and through his writing, his commission was executed. அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக அவருடைய எழுத்துகளின் மூலமாக இந்த ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அவர் நிறைவேற்றி முடித்தார். The second commission he received from the Lord is seen in John chapter 21, which is a very familiar portion to us. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த இரண்டாவது கட்டளை யோவான் 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கொடுத்திருந்தார். Look at that verse there. We know verse 15 it says, Simon, son of Jonah, do you love me more than these? And he says, Lord, you know that I love you. And he says, feed my lambs. இங்கே 15ஆம் வசனத்திலே யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். First he said, feed my lambs. Then he said, feed my sheep. முதலாவது அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். பிறகு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். Yes, first we begin as lambs and the lambs should grow as sheep. முதலாவது ஆட்டுக்குட்டிகளாக நாம் ஆரம்பிக்கிறோம். ஆட்டுக்குட்டிகள் ஆடுகளாய் மாற வேண்டும். So he who had received this commission or work from the Lord, that you need to feed or shepherd or take care of the flock. ஆகவே நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை பெற்றதை போல ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கக்கூடியவர்களாக போஷிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And interestingly, you know, when he wrote the epistle, 1 Peter chapter 5, he is passing on that commission to the others. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது நாம் அங்கே பார்க்கிற விசேஷமான காரியம் என்னவென்றால், தான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற அந்த கட்டளை மற்றவர்களுக்கு அவர் பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 Peter 5 and verse 2 says, feed the flock of God which is among you. 1 பேதுரு 5:2 வாசிக்கிறோம், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. Okay, he received that commission and he did it, and then he is passing on that to the next generation. இந்த கட்டளையை ஆண்டவரிடத்திலிருந்து அவர் பெற்றார், அதை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். பிறகு மற்றவர்களும் செய்யும்படியாக அந்த கட்டளையை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார். This is a good example that we can learn from Apostle Peter. அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல உதாரணமாக இது காணப்படுகிறது. What we receive from the Lord is not to be kept for ourselves. We must pass it on to the next generation. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற காரியங்களை நாமே வைத்துக் கொள்வதற்கு அல்ல, அடுத்த தலைமுறையினருக்கு நாம் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். To show you a parallel passage for that in the life of Apostle Paul, please come to 1 Corinthians chapter 11. நாம் இதற்கு ஒத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் பவுலுடைய வாழ்க்கையில இதற்கு ஒத்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். 1 Corinthians 11 verse 23, he says, I have received of the Lord and that which also I delivered unto you. 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். Okay, you see, what I received I didn't keep for myself, I have delivered it unto you. நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றதை நான் வைத்துக் கொள்ளவில்லை, அது உங்களுக்கு ஒப்புவித்தேன் என்று சொல்லுகிறார். All right, we are blessed to have so much of the word of God and so much of the Lord's ministry. Are we keeping it to ourselves or are we passing it on to others or to the next generation? நாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக கேட்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதை நமக்கென்று வைத்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை ஒப்புவிக்கிறோமா? See, that is a very important ministry, especially among the oversight. விசேஷமாக இந்த தலைமைத்துவத்திலே மூப்பர்களா இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய பிரதானமான பணி இது. Peter says, I am also an elder and I am giving that responsibility to the others to feed the flock. ஆகவே மூப்பர்களில் ஒருவனாகிய நான் மூப்பர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். Another aspect of Apostle Peter is seen in the way he is confident or sometimes overconfident in the way he behaves.
ஆகவே பேதுருவுடைய வாழ்க்கையில இன்னொரு நாம் பார்க்கிற அம்சம் என்னவென்றால், சில நேரங்களிலே அதிக நம்பிக்கை உள்ளவராக, சில நேரத்துல அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை உள்ளவராக அவர் காணப்பட்டிருக்கிறார். We only read from Matthew 16 where he confessed about the Lord Jesus Christ as the Son of the living God. அங்கே நாம் ஏற்கனவே சிந்தித்ததை போல மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று மகாபெரிய அறிக்கை செய்திருக்கிறார். And the Lord pronounced a great blessing. Blessed are you, Simon Bar-Jonah. யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் என்று ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். And little later on in the same chapter, the Lord was speaking about going to Jerusalem, suffering and his death and burial, etc. அதுக்கு பக்கத்திலே கொஞ்சம் நேரம் கழித்து ஆண்டவர் அவர்களிடத்தில் சொன்னது என்ன, எருசலேமுக்கு நாம் போக வேண்டும், ஆண்டவர் அங்கே பாடுபட வேண்டும், மூப்பர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், தான் மரணம் அடைய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Immediately look at verse 22. This is immediately following in Matthew 16 only. After that episode of receiving that blessing from the Lord, Peter is taking him aside and says he began to rebuke him. ஆகவே இந்த ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு உடனடியாக அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். In my English Bible it says he began to rebuke him. So that means it must have been going on for some time. அவன் கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று தான் தமிழிலும் இருக்கிறது. அவன் கொஞ்ச நேரமாக கடிந்து கொண்டே இருக்கிறான். What audacity! The word rebuke is a very strong word. What audacity a disciple has to rebuke his master. எப்படி பாருங்கள், எவ்வளவு துணிகரம் ஒரு சீஷன் தன்னுடைய எஜமானை குருவை எவ்வளவாய் கடிந்து கொள்கிறான். Well, you might say, brother, it is out of his love for the master. That is true. நீங்கள் சொல்லலாம், தன் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பினாலே இப்படி சொல்லுகிறான் என்று. அது உண்மையாக இருக்கலாம். But remember, immediately the Lord had to say, get behind me, Satan. சாத்தானே எனக்கு பின்னாலே போ என்று உடனடியாக ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். A few minutes earlier only he said, blessed are you, Simon Bar-Jonah. யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் என்று சில வசனங்களுக்கு முன்பதாகத்தான் ஆண்டவர் சொன்னார். This Bhagyavan became now receiving the curse, or so to say, the name of Satan. Get behind me, he says. சாத்தானே என்னை விட்டு எனக்கு அப்புறம் அப்பாலே போ சாத்தானே என்று ஆண்டவர் உடனடியாக பாக்கியவானை பார்த்து சொல்லுகிறார். Okay, and the Bhagyavan becomes Satan. எப்படி பாக்கியவான் சாத்தானாக மாறினான்? Well, Peter was not Satan, but he was having the thoughts of Satan, so to say, to keep the Lord away from the cross or for accomplishing the great purpose for which he came. ஆகவே சாத்தான் என்றால் பேதுருவே சாத்தானாய் மாறவில்லை. ஆனால் சாத்தானுடைய சிந்தை இருந்தது, ஆண்டவர் இந்த முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக சிலுவையிலே நிறைவேற்ற போகிற அந்த கிரியை தடுத்து நிறுத்துவதுதான் சாத்தானுடைய பிரதானமான பணி. All right, but then you see the way he deals with that situation, then he is trying to be overconfident. இங்கே அளவுக்கு அதிகமாக சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவராக இங்கே பேதுரு மாறினார். In Mark chapter 14, மார்க் 14ஆம் அதிகாரத்தில் verse number 31, 31ஆம் வசனத்தில், actually the Lord had told in the earlier verse that you will deny me and all that, but Peter says, even if everybody leaves, I will never leave you or deny. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போவீர்கள் என்று சொன்னாலும் பேதுரு தைரியமாக சொன்னார், எல்லாரும் விட்டு போனாலும் நான் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று தைரியமாக சொல்லி இருந்தார். Yes, Peter is telling, I am in Luke 22, he says, I am willing even to go to prison with you. உம்மோடு கூட சிறைக்கு செல்வதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். Very overconfident. மிக அளவுக்கு அதிகமான நம்பிக்கை சுயத்தின் மேல் வைத்திருந்தார். But same person only denied him after some time. அதே நபர் தான் கொஞ்ச நேரம் கழித்த பின்பு ஆண்டவரை மறுதலித்தார். Another instance of his overconfidence you can see in Acts chapter 10. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே அவருடைய அளவுக்கு அதிகமான சுயத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே படிக்க முடியும். We see that he was hungry and he's actually having a trance or a vision. He was on the top of the rooftop. அவர் வீட்டின் மேல் அறையிலே அவர் மொட்டை மாடியிலே இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு தரிசனத்தை கண்டார். And there we see that he saw a blanket full of
animals coming, clean and unclean animals. அங்கே ஒரு துப்பட்டியிலே சுத்தமான அசுத்தமான மிருகங்கள் எல்லாம் இருந்து இறங்கி வருகிறதை அவர் தரிசனமாக காண்கிறார். Peter is actually hungry at that time. அந்த நேரத்துல பேதுரு பசியா இருந்தார். The Lord is telling him, rise Peter, kill and eat. Verse 13, chapter 10 of Acts. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பேதுருவை எழுந்து அடித்து புசி என்று சொல்லுகிறார். But look at what Peter is telling. பேதுரு என்ன சொல்லுகிறார் தெரியும்? அங்கே பாருங்கள். Verse 14 he says, Peter said, no, not so Lord. ஆண்டவரே இல்லை, ஒருபோதும் அப்படி அல்ல ஆண்டவரே என்று பேதுரு பதில் சொல்லுகிறார். You are calling him as Lord, but you don't want to obey what he says. நீங்கள் அவரை ஆண்டவர் என்று அழைக்கிறீர்கள், ஆனால் அவருக்கு கீழ்ப்படிய மனமற்றவர்களாய் இருக்கிறீர்கள். You are trying to be over smart to teach God. You don't know that I don't eat all these unclean animals. இந்த அசுத்தமான மிருகங்களை எல்லாம் நான் சாப்பிடுவதில்லை என்று உங்களுக்கு தெரியாதா என்று தேவனை விட அதிக புத்திசாலியாக நாம் மாறுகிறோம். Sometimes we are like that. We are overconfident and over smart, and we are trying to teach God also some lessons. இதை போலவே நாமும் கூட தேவனை விட அதிக புத்திசாலிகள், அதிக திறமைசாலிகளை போல தேவனுக்கே பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். When we are overconfident and we go beyond the limit, we always be careful, because there could be a fall immediately after that. நாம் இப்படி நம் மேலே அதிக நம்பிக்கை வைத்து போகிற வேளையில நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனை விட்டு விழுந்து போவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. When he was overconfident, it is like going to a climax, and claiming that I will not leave you, I will be with you even to prison. But from there, there's an anticlimax of coming down, and he denied the Lord 3 times. அவர் உச்சகட்டத்துக்கு போனார். மோடு சிறைக்கு செல்ல வேண்டியதா இருந்தாலும் நான் போவேன் என்று உச்சகட்டத்திற்கு போன பிறகு அவர் மேலே ஏறினவர் கீழே இறங்கி வந்து ஆண்டவரை அறியேன் என்று 3 முறை மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So you see, we are looking at the confessions of Peter, the commission he received, and also the confidence of the apostle Peter. முதலாவது பேதுரு செய்த மகாபெரிய அறிக்கையை பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவரிடத்திலிருந்து அவர் பெற்ற கட்டளைகளை பார்க்கிறோம். கடைசியாக அவர் எவ்வளவு சுயத்தின் மேல் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். But before I wind up this point about Peter, I must mention that Peter was a very soft-hearted man. நான் இந்த நேரத்துல இந்த பகுதியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை பேதுருவை குறித்து சொல்ல விரும்புகிறேன். பேதுரு மிகவும் மிருதுவான இருதயம் உள்ள மனிதனாக இருந்தார். Well, what do I mean by that? அதனுடைய அர்த்தம் என்ன? We know the story well, so I am not taking time to read to save time. ஆகவே நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக நான் அந்த முழு பகுதியும் வாசிக்க போகிறதில்லை. ஆகவே இது நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி தான். If you look at Luke 22, we read how he denied the Lord 3 times. லூக்கா 22ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவரை 3 முறை எப்படி அவர் மறுதலித்தார் என்று நாம் பார்க்கிறோம். And in verse 61 it says the Lord looked, or he turned and looked upon Peter. கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார் என்று நாம் 61ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். And in the next verse it says Peter went out and wept bitterly. ஆகவே அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று வாசிக்கிறோம். Just imagine an old man is weeping. இவ்வயதான நபர் எப்படி அழுகிறார் என்பதை பாருங்கள். Imagine a man is weeping, not a woman. ஒரு பெண் அழவில்லை, இங்கே ஒரு ஆள் அழுகிறார். He's a bold and overconfident man. He is weeping. ஒரு மிக அதிக தைரிய நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறார். Just imagine that picture in your mind, Peter standing there and crying. பேதுரு நின்று அழுது கொண்டிருக்கிற அந்த காட்சியை உங்களுடைய மனதிலே கற்பனை செய்து பாருங்கள். Just after the denial, the Lord, it seems, turned and looked at him, and that look itself possibly melted his heart. ஆகவே அவன் மறுதலித்த பிறகு கர்த்தர் அவனை திரும்பி பார்க்கிறார். அந்த பார்வையை அவனுடைய இருதயத்தை இளகச் செய்தது. What a man of contrition, a broken-hearted man he was when he realized the gravity of the mistake he did. அவர் தான் செய்த அந்த தவறினுடைய பயங்கர தன்மை உணர்ந்து நறுங்குண்ட இருதயம் உள்ளவராக பேதுரு காணப்பட்டார். See, this is the biggest difference between Judas and Peter. இதுதான் பேதுருவுக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் உள்ள மகாபெரிய வித்தியாசம். See, Judas also did a mistake. யூதாஸ் காரியத்தும் மகாபெரிய பாவம் செய்தான்.
he betrayed the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். Now, if you compare actually what happened between Judas and Peter, you will see a good contrast here. இங்கே பேதுருவையும் யூதாஸ் காரியத்தையும் குறித்து நாம் ஒத்து படிப்போமானால் மகா பெரிய முரண்பாடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். See, actually what Judas is trying to say to those chief priests, I know him, I will show him to you. அங்கே யூதாஸ் காரியத்தை என்ன சொன்னான்? அவரை எனக்கு தெரியும், நான் அவரை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னான். Yeah, you give me money, I know him, I will show him to you. எனக்கு பணம் கொடுங்கள், அவரை எனக்கு தெரியும், நான் அவரை காட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னான். What is Peter saying? ஆனால் பேதுரு என்ன சொன்னார்? I don't know him. நான் அவரை அறியேன். You see the contrast? Actually, who is correct? Judas is correct only. I know him, I will show him to you. அங்கே யூதாஸ் காரியத்தான் சரியாக சொன்னார். நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். And Peter is telling a blatant lie. I don't know. 3 times, I don't know, he says. ஆனால் இங்கே பேதுருவை பார்க்கும்போது மகாபெரிய பாதகம் செய்தான். நான் அவரை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். So you see, to me, Peter was more serious committing a sin than Judas. Judas actually told, I know him, I will show him to you. யூதாஸ் காரியத்தை என்ன செய்தான்? நான் அவரை அறிவேன், அவரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தவறை ஒப்பிட்டு பார்க்கும்போது பேதுரு தான் மகாபெரிய பாதகம் செய்தான். But you see what Judas did, he did not repent. He felt sorry for what he did, but he went and hanged himself. ஆனால் யூதாஸ் காரியத்தை பார்க்கும்போது அவன் தன்னுடைய தவறுக்காக மனஸ்தாபப்பட்டானே ஒழிய மனம் திரும்பவில்லை, போய் நாண்டு கொண்டு செத்து போகிறான். But look at Peter, though he seemingly did a greater mistake than Judas, he broke his heart, melted before the Lord, cried, repented in true repentance, and he came back to the Lord. யூதாஸ் காரியத்தை விட பயங்கரமான பாதகம் செய்த இங்கே பேதுரு தன்னுடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு உண்மையான மனம் திரும்புதலோடு ஆண்டவரிடத்திலே மனதை திருப்பினதை நாம் பார்க்கிறோம். And I think that's a great lesson to learn from the life of Apostle Peter. அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மகா பெரிய பாடம் இது. We all are prone to fall. Every one of us fail or fall in many ways. நாம் எல்லாருமே தவறி விழக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்மிலே எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே தவறி விழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். In James chapter 2, James chapter 3 and verse 2, James says, in many things we fall. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று யாக்கோபு சொல்லுகிறார். If great men like Apostle Peter and other apostles failed or fell, how much more easy it is for us, insignificant puny beings like us, to fall. இவ்வளவு பெரிய அப்போஸ்தலனாகிய பேதுரு போன்றவர்களே விழ முடியுமானால் அற்பர்களாகிய சிறியவர்களாகிய நாம் விழுந்து போவது எவ்வளவு உண்மையா இருக்கிறது. But the greatness of the man lies in the fact that we accept our fault, repent and return to the Lord. ஆனால் இந்த பெரிய மனிதனுடைய தன்மை என்னவென்றால் நம்முடைய தவறை உணர்ந்து ஒத்துக்கொண்டு நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே திரும்புவதிலே தான் இருக்கிறது. There is a false prestige within us that when we are confronted, usually we try to justify or we try to make ourselves escape from the situation. பொதுவாக நமக்கு இருக்கிற வரட்டு கௌரவம் என்னவென்றால் நம்முடைய தவறை யாராவது சுட்டி காண்பிக்கும் போது நாம் தவறை ஒத்துக்கொள்ளாமல் போலியாக நாடகம் நடித்து நாம் தவறு செய்யாததை போலவே நாம் நடிக்க முயற்சி செய்கிறோம். And we think that is greatness. அதுதான் பெரிய காரியம் என்று நாம் நினைக்கிறோம். But true greatness lies in the fact that you accept the fault, repent of it and return back to the Lord. ஆனால் மகத்துவமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு நாம் உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்புவதுதான் நம்முடைய பெரிய காரியம். The best example I can think of is David himself in the Old Testament. நான் சிந்திக்கக்கூடிய மகாபெரிய உதாரணம் யார் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது. He is the man after God's own heart, it says. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. But he fell into sin. ஆனால் அவனும் பாவத்திலே விழுந்தான். He fell into murder and adultery. அவன் விபச்சாரத்திலும் கொலை பாதகத்திலும் விழுந்தான். And when prophet Nathan confronted him and said, you are the man who did this, he did not justify himself. He did not blame others. He accepted the fault and repented. நாத்தான் வந்து அவனை கடிந்து கொண்ட போது
அவன் தான் தவறு செய்யாததை போல செய்யவில்லை, தன்னை நியாயப்படுத்தவில்லை, தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்தான். And when Peter repented and returned, definitely the Lord forgave him and restored him. பேதுரு இங்க மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்தபோது ஆண்டவர் அவனை உண்மையாகவே மன்னித்து தன்னிடத்திலே சேர்த்துக் கொண்டார். That reminds me of that beautiful verse in 1 John chapter 1 and verse 9. He is faithful and just to forgive us all our sins when we confess our sins to him. இவைகள் எல்லாம் எனக்கு ஒரு மிக முக்கியமான வசனத்தை நினைவுபடுத்துகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 நாம் வாசிக்கிறோம். Our time is up, and so may the Lord bless these words for our hearts. God willing, we will continue this study in the next Tuesday. இப்பொழுது நேரம் முடிகிறதுனால இங்கே நான் நிறுத்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பாடத்தை தொடர்ந்து நாம் படிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. ஆமென். Amen.